அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நிலைவாசலில் தீபம் ஏற்றுபவரா? இதை கவனியுங்கள். நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலைவாசல் தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் சரி, தினமும் வரக்கூடிய தினப்பிரதோஷ நேரமான மாலை 4:30 7 மணிக்குள்ள தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்தை கவனிங்க. நிலைவாசல்ல தீபம் ஏற்றும் போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவை திறந்து வைக்கணும். நிலைவாசல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு கதவை பூட்டி வைக்கக்கூடாது. நிலைவாசல் தீபம் எரியும் போது உங்க வீட்டு கதவு திறந்திருக்கணும். அதே போல நிலைவாசல்ல தீபம் எரியும் போது உங்க வீட்டு பூஜை அறையிலையும் நீங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். நிலைவாசல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு வீட்டு கதவை பூட்டி விட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. முடியாத சூழ்நிலைங்க, நான் அர்ஜென்ட்டாக வெளியில் கிளணும் அப்படிங்கிறவங்க அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு போங்க. அது மாதிரி நிலைவாசல் தீபத்தில் இருக்கக்கூடிய திரி கருகிற அளவுக்கு விடக்கூடாது. நிலைவாசல் தீபம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு ஒரு 48 நிமிடங்கள், அது மாதிரி 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு ஏதாவது பரிகாரம் செய்கிறதுக்காகத்தான் நிலைவாசல் தீபம் ஏற்றுவீங்க. அந்த பரிகாரத்துக்கு ஏற்றாற்போல் அந்த டைம் பார்த்து கரெக்டாக நீங்கள் குளிர வச்சுருங்க. அந்த திரியை கருக விடக்கூடாதுங்க. ஏன்னா நிலைவாசல் தீபம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் வசியத்தையும் குலதெய்வத்தின் வசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தீபம். இந்த தீபம் ஏற்றும் போது முக்கியமான இந்த 2 சூட்சுமங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். 1, வீட்டை பூட்டக்கூடாது. 2, பூஜை அறையில் அந்த நேரத்தில் விளக்கெரியணும். அது மாதிரி வீட்டுக்குள்ளே யாராவது தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கேற்றலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலையில் ஒரு சில நைட் ஷிஃப்ட்லாம் வேலைக்கு போயிட்டு பகலில் தான் தூங்குறாங்க. அதனால் நீங்கள் தீபம் ஏற்றுவது தவறு கிடையாது. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய அறையில் ஏற்றிடக்கூடாது. அவங்க பெட்ரூமில் படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ரூமில் ஏதாவது பரிகார தீபம் ஏற்றனே அதை மாதிரி தீபம்லாம் நீங்கள் ஏற்றிடக்கூடாது. ஒருத்தர் தூங்கும்போது தூங்கக்கூடிய அறையில் போய் தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.